அரசியல் குத்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஷஃபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ உங்க எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அண்ட் வழக்கமாவே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகள் தான் மாறி 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 ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஒன்னு அதிமுக, இன்னொன்னு திமுக. இந்த திமுக அதிமுக இருக்கிற சிஎம் தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கெல்லாம் கொடி ஏத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆகுது. அவங்க சந்திச்ச தேர்தலிலேயே வெற்றி பெற்று இப்ப சிஎம்மா இருக்கக்கூடிய நம்ம மாண்புமிகு விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடியை ஏத்திருக்காப்புல. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் இன்னைக்கு பேசின பேச்சுமே ரொம்ப ரசிக்கும்படி இருந்துச்சு. வழக்கமா அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்றாரோ அதே தான் இன்னைக்குமே சொல்லியிருந்தார். தாவேக்காவுடைய ஆட்சி எதை நோக்கி டிராவல் பண்ணுது அப்படின்னா ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியா இருக்கும். தமிழ்நாட்டுல ஊழலையும் லஞ்சத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாப்ல. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. மக்கள் பிரதிநிதியா நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க. உங்களுடைய சர்வன்ஸா தான் நாங்க எல்லாருமே வேலை பார்க்கிறோம். இந்த ஆட்சி என்னோட ஆட்சி, உங்களுடைய ஆட்சி அப்படின்னு பிரிச்சு பார்க்காம நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாவே பேசியிருந்தாரு. எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ஸ். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். எல்லாம் நல்லதான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம சிஎம் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமா சூப்பரா பிளாக் எல்லாம் ஏத்துனாப்ல அண்ட் அருமையான ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாப்ல. எல்லாரும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்க லைட்டா முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படியே ரைட்ல டர்ன் பண்ணி பார்க்கும்போது நம்ம சிஎம் சாருடைய அப்பா அம்மா 2 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு அடுத்தபடியா பக்கத்துல யார் உட்கார்ந்து இருந்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. நடிகை த்ரிஷா அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்றதுல யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் அந்த ஸ்டேஜ்ல வரிசையில த்ரிஷா அவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய காரணம் என்ன இருக்கு? அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? ஆல்ரெடி நிறைய பேர் சிஎம் விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் வச்சு நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, அநாகரிகமா பேசிட்டு இருக்காங்க, அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்க அப்பா அம்மா பக்கத்திலேயே த்ரிஷா அவர்களை கூட்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வியை வந்து மத்த கட்சியை சார்ந்தவங்க கேட்கறத மீறி தாவேகா கட்சியிலே இருப்பாங்க இல்லையா? தாவேகா கட்சியுடைய உறுப்பினர்களா இருக்கலாம், இல்ல தாவேகா கட்சியுடைய சப்போர்ட்டர்ஸா இருக்கலாம், விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கலாம், அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து அந்த பல்ஸை சோசியல் மீடியாலேயே பார்க்க முடியும். மற்ற கட்சி சார்ந்தவங்க பேசுறாங்க, அதை நான் தவறுனே சொல்ல மாட்டேன். அது அவங்களுடைய கருத்து. அவங்களுடைய கருத்தை நம்ம வந்து உண்மையிலேயே மதிச்சுதான் ஆகணும். அண்ட் அவங்க மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கு சார்ந்தவங்களே விர்ச்சுவல் வாரியர்ஸே வந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்குமே அதான் தோணுச்சு. பர்சனலா எனக்குமே பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்றது ஒரு செகண்ட் ரோல தேர்ட் ரோல உட்காந்து பார்த்துட்டு போறது வேற. பட் அவங்க அப்பா அம்மா பக்கத்திலேயே அவ்வளவு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் இங்க என்ன இருக்கு? அவங்க என்ன கட்சியுடைய உறுப்பினரா, இல்ல கட்சியில எதுவும் அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்க போறாங்களா, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி வந்து எழுப்புதா இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பசங்க தான் ஏதாச்சும் ஒண்ணுன்னா பயங்கரமா வந்து டீகோட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம சிஎம் சாருடைய அப்பா அம்மா போட்டிருந்த காஸ்டியூமும் நடிகை த்ரிஷா அவர்கள் போட்டிருந்த காஸ்டியூமையும் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ்ல தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளாக வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி 3 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது காஸ்டியூம் வரைக்குமே ப்ரீ பிளான் பண்ணி எங்க உட்கார போறாங்க அண்ட் என்ன காஸ்டியூம்ல வரணும் அப்படிங்கிற வரைக்கும் ப்ரீ பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம பசங்க பாருங்க எந்த அளவுக்கு தோண்டி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நடிகை த்ரிஷா அவர்கள் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் ரோல அது அவங்க அப்பா அம்மா பக்கத்திலே உட்கார்ற அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க இல்லையா? அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி பண்றதுனால 4 பேர் 4 விதமா மறுபடியும் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. இதை வச்சு இன்னும் எத்தனை பேர் பேச போறாங்க அப்படிங்கிறது தெரியலையா? அந்த அவங்க பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. அதை வந்து நம்ம மறுக்கவும் முடியாதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. ஸோ அதை பத்தின உங்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சு? அதை பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலா என்ன தோணுச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்த மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை வச்சு விமர்சனம் பண்றாங்க, சரி ஓகே அதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுக்காம விட்டுறலாம். ஆனா அடுத்ததான் எங்க வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளாக் ஏத்தும் போது சூரியன் கண்ணில் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி பண்ணாப்ல. தெரியுதா சூரியன்னா யாருன்னு தெரியுதா? சூரியனுடைய பவர் என்னன்றது இப்போ உனக்கு புரியுதான்றாங்க.
என்ன மிஸ்டர் சிஎம் விஜய், சூரியனை பார்த்து கண்ணு கூசுதா? சூரியனை உங்களால பார்க்கவே முடியல. கண்டிப்பான முறையில சூரியனோட சக்தி என்னங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்துற காலம் வெகு தூரத்துல இல்ல. அதை பார்க்கும்போது அடே 200 ரூபா ஊப்பிங்களா, ப்ரௌடு கொத்தூசுங்களா, அவங்களெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகடா, ரொம்ப பெருமையா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க நினைச்சுக்கிட்டாங்க அந்த சூரியனே நம்ம கட்சியோட தான் அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது தம்பி. அந்த சூரியனை உங்க கட்சியோடைய லோகோவா யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். அதை விட்டுக்கிட்டு சூரியன் கண்ணை இது பண்ணோடனே பாத்தியா நாங்க சூரியனை வச்சு உங்க சிஎம் சரி எப்படி கவுத்துணும் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னன்றா சொல்றது? என்னங்க ஐயா, சூரியன் கண்ணை எரிக்குதா? எரிக்கும். அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வெளியெல்லாம் பேசி பாக்குறாங்க, ஒண்ணு எடுபடல. சரி ரைட், சட்டசபையில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசி பாக்குறாங்க. பேச அங்கேயே ஆன் த ஸ்பாட்லயே போட்டு அடின்னு அடிச்சு நவுத்திடுறாங்க. என்ன பண்ணன்னு தெரியாம நம்ம ஏவா வேலுவர்கள்லாம் லைவ்ல போயிட்டு இருக்கீங்க. எல்லாம் நீங்க அவை நீக்கம் எல்லாம் பண்றீங்க ஓகே, பட் இப்போ எல்லாம் லைவ்ல மக்கள் பாத்துறாங்கல்ல, அதுக்கப்புறம் அவை நீக்கம் பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? அதை நான் உங்களுக்கு ஒரு ஆர்டரா சொல்லல, இருந்தாலும் ஒரு ரெக்வெஸ்டா வைக்கிறேன். இந்த லைவ பத்தி என்னன்னு கொஞ்சம் யோசிங்கன்ற நிலைமைக்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்க. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் மக்கள் சட்டசபையை இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா உட்கார்ந்து பார்த்ததே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா எல்லாரும் பாக்குறாங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி சட்டசபையோடைய லைவை இவ்வளவு தூரம் டெலிகாஸ்ட் பண்ணதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா தாவேக அரசு தான் இவ்வளவு தூரம் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதுக்கு நம்ம விஜயகாந்த் கேப்டன் சாருடைய ஒய்ஃப் தேங்க்ஸே சொல்றாங்க. இது எப்போ இது நடக்கணும்னு சொல்லிட்டு கேப்டன் சார் அந்த டைம்ல ரெக்வெஸ்ட் பண்ணாரு, அப்ப நடக்கல. இப்ப அதை நிறைவேற்றி கொடுத்த தாவேக அரசுக்கும் சபாநாயகருக்கும் என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அடி வாங்குறீங்க. நீங்க அடி வாங்குறது வெளியே மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக லைவே வேணாம். நீங்க பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே லைவை வச்சுதான் இவங்க அரசியல் பண்றதுக்கும் பார்த்தாங்க. என்னப்பா லைவை கட் பண்ணிட்டு ஓட்டாங்க, அது டெக்னிக்கல் இஷ்யூ பாத்தீங்களா, எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்மோகனை வச்சு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருந்தது யாரு? இதே திமுக தான். இப்ப லைவ்ல போட்டு நம்மளே அடிக்கிறாங்களேன்னு உடனே லைவை கட் பண்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? லைவ்ல எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்கள் ரெக்வெஸ்ட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு திமுக கட்சியை பார்த்தா. இந்த லைவுக்கு முன்னால அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்ட் படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்போ பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவ்ல போகுது எல்லாமே. உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால்தான் இதற்கு ஒரு முடிவு வரும் மொழியை நீங்க பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாத்திக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலா உங்களுக்கு நான் சொல்றேன். தாவேக ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக சார்ந்த நிறைய பேர் ரொம்ப நாகரிகமா பேசி கேஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா இப்படி பேசினாப்புல, மார்கண்டேயன் இப்பேற்பட்ட கொலை மிரட்டெல்லாம் விட்டாப்புல, நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எவ்வளவு நாகரிகமா பேசி ஊர்வலம் எல்லாம் போயிட்டு வந்தாப்புலன்ற வரைக்கும் பார்த்தோம்ல. சரி, திமுக சார்ந்தவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, இந்த பிஜேபி இருக்கக்கூடிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்காருல்ல, அவரு இன்னைக்கு கொடியேற்றினதுக்கு அப்புறமா ஒரு டிஜிட்டல் பத்திரிகையை வெளியிடுற நிகழ்ச்சியில பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் சார் குறித்தும் அவருடைய அம்மா குறித்தும் ரொம்ப அநாகரிகமா கேவலமா பேசி வச்சிருக்காப்புல. அப்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் இல்லையா, அதை இங்க நக்கல் பண்றேன், நையாண்டி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல உங்க அப்பாவை போயிட்டு சட்டசபையில தேடிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா யாருங்கிறத உங்க அம்மாட்ட போய் கேளு, உங்க அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்ற மாதிரி ரொம்ப கேவலமா பேசி வச்சிருக்காப்புல. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்துல போய் அப்பாவை கேட்டா யாரும் கிடையாது. அவர் பேசின பேச்சுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சிஎம் சார் கொடுத்தும் நடிகை திரிஷா கொடுத்தும் ஒரு கேவலமான ஒரு பேச்சு ஒண்ணு பேசினாப்புல. அதுக்கப்புறமா அதுக்கு அவரே வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் யாருடைய பர்சனலின் பத்தி பேசக்கூடிய ஆள் கிடையாது, பட் இருந்தாலும் டங்கு ஸ்லிப் ஆகி வந்துருச்சு. அது குறித்து எங்க கட்சியிலேயே நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க, என்னை கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க, அதனால நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வருத்தம் எல்லாம் தெரிவிச்சாப்புல. அதை பார்க்கும்போது சரி ரைட்டு, மனுஷன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு போல இருக்கு, அண்ட் பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்ப மறுபடியும் அதே வேலையை பார்த்து வச்சிருக்காப்புல. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும்.
இதுக்கு முன்னாடி வந்து த்ரிஷாவே அதுக்கு கண்டனம்லாம் தெரிவிச்சாங்க. தலைவரா இருக்கீங்க, மாநில தலைவரா இருக்கீங்க, பிஜேபியில இருக்கீங்க, இப்படி வந்துட்டு நீங்க இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப வந்து நான் அப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது, பர்சனல் வாழ்க்கை வரைக்கும் போய் பேசக்கூடிய ஆள்லாம் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தி அவரே பெருமையா பேசிக்கிட்டு இப்ப மறுபடியும் அதே வேலையை தானே பார்த்து வச்சிருக்கீங்க. என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதாக என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன். அண்ட் இதுக்கு முன்னாடியே நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடிகை த்ரிஷா கொடுத்தும் சிஎம் விஜய் கொடுத்தும் பேசின பேச்சுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் அப்பவே வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காப்ல. அண்ட் இப்ப பேசின பேச்சுக்குமே அண்ணாமலை அவர்கள் வந்து பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காப்ல. அரசியல் நாகரிகத்தின் எல்லைகளை மீறி நயினார் நாகேந்திரன் பேசி இருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று வீத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவங்களுடைய முகத்திரை என்ன அப்படிங்கறத மத்தவங்க கிழிச்சு காட்டணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஸ்டேஜ்ல பேசும்போது அவங்க பேசி அவங்களுடைய முகத்திரையை அவங்களே கிழிச்சு நாங்க யாருங்கிறத நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி மக்களுக்கு அவங்களே காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்ப அவர் பேசின பேச்சுக்கு, இவ்வளவு அநாகரிகமா பேசின பேச்சுக்கு வந்து அவர் மேல கேஸ் போட போறாங்களா, என்னென்ன வழக்கு போட போறாங்க, அவர் அரெஸ்ட் பண்ண போறாங்களா, என்ன ஏது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் நாகரிக அரசியல் பண்றவங்க நாங்க அடுத்தவங்களை வந்து பேசும்போது நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம்னா முதல்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத பார்க்கணும். சோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரும் வந்துட்டு இவ்வளவு கேவலமா, கீழ்த்தரமா, ஆபாசமா, அவதூறு பேசுறது இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான கருத்தோட மோதுறதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை மட்டும் எல்லாரும் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், சட்டசபையில வச்சு ஒரு எம்எல்ஏ அவர்கள் பேசியிருந்தாரு, உண்மையிலேயே மனசை தொட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்திலயும் எம்எல்ஏக்கள் இப்படி கூட இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற வகையில இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விசிகாவுடைய எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் தான் அவர் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு சொந்தமா வாகனம் கூட கிடையாது, 280 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் நான் சட்டசபைக்கே வரேன், வாடகை வண்டியில தான் வரேன், எங்க ஊர் பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் இருக்கும், அந்த 40 கிலோமீட்டர்லயும் போய் வாகனத்துல போய் உதவி பண்றதுக்கு எனக்கு சொந்தமா ஒரு வாகனம் கிடையாது, ஒரு உதவியாளர் வச்சுக்கிறதுக்கு எனக்கு வசதி கிடையாது, நிறைய எம்எல்ஏக்கள் காலில் செருப்பு கூட போடாத அளவுக்கு இருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எம்எல்ஏ வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் தாவேகா கட்சியுடைய ஒரு குறிக்கோளா இருக்குது. சோ அதுபடி எம்எல்ஏக்கள் செயல்படணும் அப்படின்னா எம்எல்ஏக்கு தேவையான பேசிக்கான விஷயங்களை வந்து அரசு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் கிட்ட சொல்லியிருந்தாரு. அந்த சபாநாயகர் அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து அப்பவே சிஎம் சார் கிட்டையும் சொல்லியிருந்தாரு. ஒரு நல்ல முடிவு சிஎம் சார் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. எனக்கு 280 கிலோமீட்டர்ல இருந்தா நான் இங்க வரேன், சொந்தமா வண்டி கிடையாது, வாடகை வண்டியில தான் வரேன். இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்காவாசி பேர் இருக்காங்க, அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில நீங்க அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கான அப்டேட் இப்ப வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டைமா எம்எல்ஏ ஆயிருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைமா சட்டசபைக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து வாகனமும் உதவியாளரும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அது பத்தின அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கூடிய விரைவில் வெளிவரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதை கேட்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. விசிக எம்எல்ஏ ஜோதிமணி சட்டமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்த சூழலில் தற்போது அனைவருக்கும் கார் மற்றும் உதவியாளரை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியை அழிக்கிறதுக்கு தனியா வெளியிருந்துலாம் ஆட்களை கூட்டு வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலை கிரியேட் பண்ணி அது மூலியமா டிஎம்கேவை எப்படியெல்லாம் அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான முயற்சி இவங்க எடுக்க தேவையில்லை. ஜென்சி என்டிகே அப்படின்னு கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமும் தேவை கிடையாது. தலைவருக்கு கீழே வேலை பார்க்க ஒருத்தர் இந்த சாட்டை சொல்லிட்டு பேசுவாப்லையே, இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசினாலே போதும், அந்த கட்சியை அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஆல்ரெடி டெபாசிட் கூட வாங்கல, 8 4 மாறிடுச்சு. இப்ப 4 2 எப்படி மாத்தலாம், இல்ல மொத்தமா 0 எப்படி மாத்தலாம் அப்படிக்கான முயற்சியில தான் நடந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷமா நாம் தமிழர் கட்சியில டிராவல் பண்ண களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இருப்பார் பாத்தீங்களா, அவர் கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரிசைன் பண்ணிட்டாப்ல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சீமான் அவர்கள் அவர் கட்சி குறித்தோ கொள்கை குறித்தோ நம்ம கட்சியை எப்படி வளர்க்கலாம், வந்தா என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணுவோம், மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுவோம், இதை பத்திலாம் பேசுறதை விட்டுட்டு மத்த கட்சி மேலையும் பர்சனலா நிறைய வெறுப்பை காட்டுறாப்ல, ஹேட் பாலிடிக்ஸ் பண்றாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவங்க சரியான பாதையை நோக்கி போற மாதிரி எனக்கு தெரியல, அதனால இந்த கட்சியில இருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டாப்ல. அண்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களுடைய வழக்குகள் இருக்கும் இல்லையா, அந்த வழக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த லாயர்ஸ் 2 பேரு இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி தாவேகா கட்சியில வந்து சேர்ந்திருக்காங்க. அதனுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவின் மாநில செயலாளராக இருந்தவன். அதன் பிறகு அந்த கட்சியிலிருந்து நான் வந்து விலகி சென்ற மாதம் சட்ட அமைச்சர் மாண்புமிகு திரு நிர்மல்குமார் அவர் முன்னிலையிலே
நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தேன். சோ போற போக்க பார்த்தா கட்சியில ஒருத்தர் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஏன்னா சீமான் அவர்கள் அடுத்த கட்சி தலைவர்களை திட்டது மட்டும் இல்லாம ஓட்டு போடுற மக்களையும் பார்த்து பைத்தியக்கார தருதலைங்களான்னு இருக்காப்புல. எங்களையே பார்த்து பைத்தியக்காரன், எங்களையே பார்த்து தருதலம்பிங்க, அடுத்த தேர்தலில் எங்ககிட்டயே ஓட்டு கேட்டு வருவீங்க, இதுல இடைத்தேர்தலில் நிக்கிறேன் அதுவும் வெறி பிடிச்சி காத்துக்கிட்டு இருக்கேன்னு வர சொல்றீங்களா? இடைத்தேர்தலில் வந்து நில்லுங்க, அந்த பைத்தியக்காரன் தருதலாம் என்ன பண்ணுவாங்கன்றத நாங்க காட்டுவோன்ற மாதிரி மக்கள் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ எதை நோக்கி டிராவல் பண்ணணுமோ அதை நோக்கி டிராவல் பண்ணாங்கன்னா அந்தந்த கட்சிக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது நல்லது. அவங்களே சரியா புரிஞ்சுக்காம எப்படிதான் வந்துட்டு அடுத்த கட்சியை பத்தி விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறது சத்தியமா நமக்கு புரியவே மாட்டேது. அது ஒரு புரியாத புதிராவே போயிட்டு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் நம்ம இபிஎஸ் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் பாத்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனா சொல்லியிருப்பாப்புல தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிஎம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து கேட்டிருந்தாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும். சரி ரைட், அந்த மாதிரி அவங்க கனவு காணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. சிஎம்ங்கிறதே இப்ப வந்து அதிமுகக்கு ஒரு பெரிய கனவு தான். அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக இவங்க போராடிட்டு இருக்கும் போது டிவிக்கே அது ரொம்ப எளிதா வந்து அடைஞ்சிட்டாங்க. அடுத்த இலக்க அவங்க பிஎம் வச்சிருக்காங்க. ஆனா அதை கிண்டல் அடிக்கிறாரா இபிஎஸ். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. அண்ட் ரீசெண்டா கூட சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருப்பாப்புல, அதிமுகவும் திமுகவும் வேற கட்சி மாதிரி தெரியல, அதிமுக கொண்டுனா திமுக வராங்க, திமுக கொண்டுனா அதிமுக வராங்க, இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி இணைஞ்ச மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க, கூடிய விரைவில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை அறிவிச்சாலும் யாரும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கறத தாவேக்காவை சார்ந்த நிறைய பேர் சொல்லதான் செஞ்சுட்டாங்க. அது கூடிய சீக்கிரத்துல நடந்துரும் போல இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும், அமைதியா உட்காருங்க. அவ்வளவுதான், மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அதையும் சேர்த்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் இந்த அரசியல் கொத்து அப்படிங்கிற சேனல் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்த்துட்டு இருப்பீங்க. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். சோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிற போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். I'll be inspired from Shafi. Tata, bye bye and take care.